கேட்டுட்டு இங்கே போட்டி அரசாங்கம் நடத்துறது, ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை கொண்டு வந்து இங்கே திணிக்கிறது, அந்த போல நபர்களாக துணைவேந்தர்களாக கொண்டு வந்து பல்கலைக்கழகங்களை நிறுவுறது, அதன் மூலிமா மாணவர்கிட்ட பழைய சித்தாந்த கருத்துக்களையும் தேசிய கல்விக் கொள்கையும் கொண்டு வந்து திணிக்கிறதுங்கிறத நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா ஆளுநர் ரவிக்கு என்ன பெரிய வெள்ளைக்காரத்துறைன்னு நினைப்பா. ஆனால் இன்றைக்கி நீ என்ன பண்ணுற, டெல்லியிலேருந்து ஒரு லெட்டரை வாங்கிட்டு வந்துட்டு நாக்பூர்லேருந்து சொல்கிற உத்தரவை இங்கே தமிழ்நாட்டில் வந்து நீ அமல்படுத்தலான்னு நினைக்கிறீங்கன்னா, எங்கள் தமிழக மக்கள் வருஷத்துக்கு 8 கோடி உனக்கு தாலியாக இருக்கணும். அன்பார்ந்த தமிழக மக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் பின்புலம் கொண்ட தமிழகத்தினுடைய ஆளுநர் ஆர்.என். ரவி வருகின்ற ஏப்ரல் 25, 26 இந்த தேதியில் ஊட்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் பங்களாவிலே தமிழகத்திலே இருக்கக்கூடிய 40க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்களுடைய மாநாடு நடத்த போகிறார். ஏன் நடத்த போகிறார்னா, இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசுக்கு ஒரு எதிர் அரசாங்கத்தை நடத்த வேண்டும், அதுதான். ஏன்னா ஏற்கனவே உச்சநீதிமன்றம், சென்னை மெட்ராஸ் பல்கலைக்கழகம், டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் இப்படின்னு இந்த 10க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகத்துக்கான சட்டத்தை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது, மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தான் சொல்லி. அப்போ அந்த தீர்ப்பு வந்தப்போவே ஆளுநர் ரவி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகணும் அப்படின்னு பல கண்டனங்கள் இருந்தது. ஆனால் மீசையில் மண்ணு ஒட்டாத ஆளுநர் ரவியோ மதுரை தியாகராஜா கல்லூரியில் ஜெய் ஸ்ரீராம்னு முழக்கம் போடுறாரு. அதை தொடர்ந்து இன்றைக்கி துணைவேந்தர் மாநாடு வச்சுருக்காங்க. இதுக்கு துணை குடியரசுத் தலைவர் நான் அழைச்சிட்டு வருவேன் அப்படின்னு இன்றைக்கி சவடால் பேசிகிட்டு இருக்காப்புல ஆளுநர் ரவி. ஏன்னா ஆளுநர் ரவிக்கு என்ன பெரிய வெள்ளைக்காரத்துறைன்னு நினைப்பா. என்ன நினைப்புலேருந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்காப்புல. இன்றைக்கி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம்னு ஒன்று இருக்குது, அதை விட்டுட்டு அதுக்கு போட்டி அரசாக இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தினுடைய அடிப்படையிலேருந்து இப்படி செய்கிறதுங்கிறது எந்த வகையில் சரியாக இருக்கும்? ஏன்னா வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடி அவனை வீழ்த்தி விரட்டி அடித்து புறமோதுகு காட்டக்கூடிய வகையிலே அவனை தொரித்து அடித்த மரபு யாருக்கு இருக்கிறது என்றால் தமிழக மக்களுக்கு இருக்கிறது. அதனுடைய மரபு, விடுதலை போர் மரபு என்பது நமக்கு இருக்கிறது. ஏன்னா வெள்ளைக்காரன் ஆண்டபோது விக்டோரியா மகாராணிகிட்டேருந்து கடிதாசி வாங்கிட்டு கப்பலில் ஏறி வந்தான். வந்து இந்த மாநிலத்தினுடைய கவர்னர் நான் அப்படின்னு எனக்கு கீழே தான் நீங்கள் எல்லாம் அப்படின்னு சொன்ன அந்த அயோக்கிய பயலையே நாங்கள் என்ன மாதிரிலாம் பண்ணி அதை போராடி அடித்து வீழ்த்தி துரத்தி அடிச்சுட்டு உட்காந்துருக்கோம். அப்படியாப்பட்ட மரபு கொண்டது தான் நீ தமிழகத்துடைய மரபு. ஆனால் இன்றைக்கி நீ என்ன பண்ணுற, டெல்லியிலேருந்து ஒரு லெட்டரை வாங்கிட்டு வந்துட்டு நாக்பூர்லேருந்து சொல்கிற உத்தரவை இங்கே தமிழ்நாட்டில் வந்து நீ அமல்படுத்தலான்னு நினைக்கிற. வெள்ளைக்காரனே என்ன வேலை பார்த்தோன்னு கொஞ்சம் வரலாறு எடுத்து புரட்டிப்பார். வெறும் மனு தர்மம், மகாபாரதம், புராயணம் இப்படின்னு இந்த கதையை மட்டும் அளந்துட்டு இருக்காத, அதை மட்டும் பார்த்துட்டு இருக்காத. தமிழகத்தினுடைய விடுதலை போரினுடைய மரபு என்ன என்பதை ஆளுநர் ரவி அவசியம் எடுத்து படித்து பாருங்கள். வெள்ளைக்காரனை விரட்டின நாங்கள் ஒன்றை விரட்டி அடிக்க கொஞ்சம் நேரம் பத்தாது. ஏன்னா வெள்ளைக்கார துறைக்கு என்ன சொகுசு இருந்துச்சோ அதே போல் தான் இன்றைக்கி உனக்கு சொகுசு இருக்கிறது. அதுதான் இந்த சட்டம் சொல்லுது. இந்த சட்டத்தை நாங்கள் அமைக்கலை, வெள்ளைக்காரன் போட்ட பிச்சையில் மீண்டும் அப்படியே தொடருது. அதில் ஆளுநருக்கு என்ன அதிகாரம், அவனுக்கு என்ன சட்டம் அப்படின்னா, எங்கள் தமிழக மக்கள் வருஷத்துக்கு 8 கோடி உனக்கு தாலியாக இருக்கணும். அதுதான் நீங்கள் நடந்துகிட்ருக்கு. இங்கே கிண்டியில் எடுத்துக்க 130 ஏக்கர் இடம் பங்களா, ஊட்டியில் 90 ஏக்கர், அதற்கு பராமரிப்புன்னு வருஷத்துக்கு பார்த்தா 8 கோடி. இது இல்லாமல் ஆளுநர் பங்களாவுக்குன்னு பார்த்தா வருஷத்துக்கு 7 லட்சம் ஃபர்னிச்சர் வாங்குறதுக்கும், தோட்ட பராமரிப்புக்கு 20 லட்சம், மின்சாரம், குடிநீர் இதுக்கு 20 லட்சம் 30 லட்சம்னு எக்கச்சக்கமாக செலவு செஞ்சிட்ருக்கோம். சமையல் ஆளுங்க. இந்த அயோக்கிய பைய ஆளுநர் டீ பார்ட்டி வைக்கிறதுக்கு வருஷத்துக்கு 50 லட்சம். யார் வீட்டு காசு? இங்கே எங்கள் மக்கள் என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு தெரியுமா? இந்த தனிநபர் வருமானம் என்னன்னு தெரியுமா? 200 ரூபா. ஒரு டீ 10 ரூபா 15 ரூபா கொடுத்து குடிக்க வழி இல்லாத நிலைமையில் இருக்காங்க. உனக்கு 130 ஏக்கர் இடம். இங்கே எங்கள் மக்கள் 10க்கு 10 இடத்துல சாக்கடை நாற்றத்தில், வெயிலில், புழுதியில் நீங்கள் தினசரி உழைச்சி வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படி நாங்கள் ஒரு ரேஷன் புழுத்தரிசி சாப்பிட்டுட்டு உனக்கு 1 ரூபா 2 ரூபா 5 பைசா 10 பைசான்னு வரி கட்டினா, அந்த வரியில் உனக்கு 8 கோடி தண்டம் போட்டால் நீ என்ன பண்ணணும்? எல்லாம் பணக்கார சொகுசு விட்டு நாய் என்ன பண்ணும்? ஏசி ரூமில் இருந்தா அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் நாங்கள் தருவோம். அது என்ன பண்ணுமா? வாழை ஆட்டிகிட்டு இருக்கணும். அதே போல்
ஆளுநர் ஆர்.என். ரவியே, உங்களுடைய வேலை இங்கே இருக்கிற மாநில அரசு என்ன சட்டம் இயற்றது அதற்கான கையெழுத்து போடணும். இல்லை மாற்று கருத்து இருந்தால் மாற்று கருத்து தெரிவிக்கணும். இங்கே தமிழ்நாட்டில் பல சுற்றுலாத்தலம் இருக்குது, போய் சுற்றிப்பார், ஊராக போ. அதுக்கு தானே உனக்கு எல்லாம் நாங்கள் 8 கோடி கொடுத்துட்ருக்கோம். அதை செஞ்சுட்டு போகணும். அதை விட்டுட்டு இங்கே போட்டி அரசாங்கம் நடத்துறது, ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை கொண்டு வந்து இங்கே திணிக்கிறது, அந்த போல் நபர்களாக துணைவேந்தர்களாக கொண்டு வந்து பல்கலைக்கழகங்களை நிறுவுறது, அதன் மூலிமா மாணவர்கிட்ட பழைய சித்தாந்த கருத்துக்களையும் தேசிய கல்விக் கொள்கையும் கொண்டு வந்து திணிக்கிறதுங்கிறத நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் வெள்ளைக்காரர்களை எப்படி விரட்டி அடித்தோமோ அதை போல் உன்னை விரட்டி அடிக்க நாள் இல்லை. ஏற்கனவே நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு. அதை தொடர்ந்து மீறியும் நீ மாநில அரசினுடைய நிர்வாகத்திலையும் மாணவருடைய கல்வி பிரச்சனையிலும் தலையிடுகிறாய். இது லட்சக்கணக்கான மாணவருடைய வாழ்க்கை பாதிக்கக்கூடிய பிரச்சனை. ஏற்கனவே நீ பண்ண வேலையில் தான் பட்டமளிப்பு விழா நடத்தலை, துணைவேந்தர் போடலை, இதெல்லாம் பல பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ பெத்த பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு பட்டம் வாங்க முடியாத அவல நிலையில் வாழ்ந்துட்டுருக்கோம். மீண்டும் மீண்டும் மாணவருடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய நடவடிக்கையிலே ஆளுநர் ரவி அவர்களே நீங்கள் தலையிட்டால் தமிழக மக்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் அதற்கு எதிரான வினையாற்றுவார்கள். எப்படி கட்டுப்படாத நாயை வாழை ஒட்ட நறுக்கி ஓரமாக உட்கார வைக்கிறோமோ அதை போல உங்களுடைய வாளும் ஒட்ட நறுக்கப்படும். நினைவில் வச்சிங்க. இதோட நீங்கள் இந்த வேலைகளை நிறுத்தி கொண்டு தமிழக அரசு சொல்வதை கேட்டுக்கொண்டு வேலையை பார்க்கணும். அதுதான் நாங்களும் முன்வைக்கிறோம். தமிழக அரசும் ஏற்கனவே இவரை எப்படி நீக்குவதற்கான அதிகாரத்தை முழுமையாக கல்வியிலேருந்து பறிப்பதற்கான சட்டத்தை நிறைவேற்றி அது நீதிமன்றத்தின் வாயிலாகவோ இல்லை மக்கள் போராட்டத்தின் வாயிலாகவோ முறியடிக்க வேண்டும். ஆளுநருக்கான அதிகாரம் பறிக்கப்பட வேண்டும். ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அந்த இடங்கள், ஏக்கர் கணக்கான இடங்களை சாதாரண உழைக்கும் மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.